இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை போட ஆரம்பிச்சிடுறோம். பேசிக்காக என்ன ஐடியாஸ் இருக்குது, என்ன டெஃபினேஷன் இருக்குது, என்ன கான்செப்ட் இருக்குது எதுவுமே தெரியாமல் டைரெக்டாக ப்ராப்ளம் போடும்போது நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வருது. ஸோ அந்த டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் பேசிக்ஸ் தெரியாது தான். அதனால் இங்கே இந்த வீடியோவில் கொடுத்துக்கூடிய பேசிக் கான்செப்ட்ஸை நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் தரவாக பாருங்கள். பார்த்துட்டு இதில் எதாவது டவுட்னா திரும்ப பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போடும்போது எந்த டிஃபிகல்ட்டியும் இருக்காது. உங்கள் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து டஃப்ன்ற அந்த ஃபீலிங் உங்களுக்கு வராது. கட்டாயம் ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் மேத்ஸ்ன்றது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த டிஎன் மேத்ஸ் மேடி ஈஸி என்ற யூடியூப் சேனலில் நம்ம இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் இல்லாமல் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லா ப்ராப்ளமும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து we are going to define set. A set is a well defined collection of objects அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன மீனிங் அப்படின்னா, இந்த செட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் அந்த ஆப்ஜெக்டோட நேச்சர் ஷுட் பி எக்ஸ்பிளைன் கிளியர்லி வித்தவுட் எனி கன்ஃபியூஷன். அந்த நேச்சர் ஆஃப் ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படிப்பட்டதுன்றது கிளியராகவும் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் டிஃபைன் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும், அந்த நேச்சர் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் அந்த கலெக்ஷன் இருந்ததுன்னா அந்த கலெக்ஷனுக்கு என்ன பேர் செட்டுன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ இங்கே பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் செட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். என்ன இந்த 4 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ இந்த கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் சொன்ன உடனே நம்மளால் we can give the concrete answer for this statement. எப்படி எதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன ஒன்று இமீடியட்லி நம்ம என்ன 1 2 3 எக்ஸெட்ரா இதெல்லாம் தான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்ல முடியும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸில் கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ்னால் இப்போ எப்படி இருக்கலாம், ஏ பி சி டி எக்ஸெட்ரா இசட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இது வந்து இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ். இப்போ கலெக்ஷன் ஆஃப் குட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் அப்படின்னும் போது என்ன சொல்ல முடியும், குட் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் குட் ஸ்டூடெண்ட்ஸு அதை பற்றி சொல்லலாங்க பார்க்கலாம். அப்படின்னா இப்போ நம்ம இம்மீடியட்டாக அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கிளாஸுக்குரிய குட் ஸ்டூடெண்ட்ஸுன்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டீச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கிளாஸ் போகிற டீச்சர்ஸை இந்த கிளாஸில் யாருங்க குட் ஸ்டூடெண்ட்ஸ்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிக்கிறான் அதனால் இவங்க வந்து குட் ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு டீச்சர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கான், டிசிப்ளினாக இருக்கான் அதனால் அவன் குட் ஸ்டூடெண்ட் சொல்லலாம் இல்லையா. இன்னொரு டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ரெகுலராக ஸ்கூலுக்கு கிளாஸ்க்கு வந்துருக்கான் அதனால இவன் குட் ஸ்டூடெண்ட் சொல்லலாம். ஸோ அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த குட் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்டு வித்தியாசமாக இருக்கலாம். ஸோ அதனால் இதில் வந்து we cannot give concrete definition for the word good. சரியா? அதனால் இந்த மாதிரி கான்க்ரீட்டான ஒரு டெஃபினேஷனை கொடுக்க முடியாத, கன்ஃபியூஷனான கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாத இந்த வேர்டு வந்து என்ன சொல்கிறோம், நாட் வெல் டிஃபைன் சொல்கிறோம். அதனால் இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்காது, ஒரு செட்டாக இருக்காது. சரியா? ஸோ அப்போ குட் வந்து அந்த என்ன சொல்கிறோம், நாட் வெல் டிஃபைன் சொல்கிறோம். அதே மாதிரி வேர்டு குட் இல்லையா, இது வந்து நாட் வெல் டிஃபைன். சரி, இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் ஏ கார்டன். எப்படி நம்ம குட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கான்க்ரீட் டெஃபினேஷன் கொடுக்க முடியும், அதே மாதிரி தான் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸுக்கும். ஏன்னா இந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் ஏ கார்டன் சொல்லும்போது நம்ம ஒருத்தர் வந்து என்ன சொல்லலாம்னா ரோஸ் தான் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்னு சொல்லலாம், இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா ஜாஸ்மின் தான் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்னு சொல்லுவார். ஸோ அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து அந்த பியூட்டிஃபுல் ஃப்ளவருக்கான இது கிடைக்கும் நமக்கு. ஸோ அப்போ இதுலேயும் என்ன சொல்ல முடியாது, இந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இந்த பியூட்டிஃபுல் அப்படின்ற இந்த வேர்டு வந்து நாட் வெல் டிஃபைன்ட் சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் என்னவா இருக்காது, செட்டாக இருக்காது. அப்போ இந்த 4 எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க, இதில் வந்து இது வந்து ஒரு செட்டு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து செட்டுன்னு சொல்கிறோம். அதே செகண்டும் வந்து என்ன இருக்கும், செட்டாக இருக்கும்.
ஆனால் இது ரெண்டும் இந்த 3 and 4 இது ரெண்டும் என்னவா இருக்காது? ஸ்டேட்மெண்ட் 3 and 4 are not sets. என்ன ரீசன் சொல்லிட்டோம்? இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய இந்த குட் அண்ட் பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் வந்து என்ன கிடையாது? நாட் வெல் டிஃபைன்ட். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டு வெல் டிஃபைன்டு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அதனால் இது என்ன கிடையாது? செட்டு கிடையாதுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு செட்டை எப்படி டினோட் பண்ணுறோம், எப்படி குறிக்கிறோன்றது பார்க்கலாம். நோட்டேஷன். A set is usually denoted by capital letters of the English alphabets like A, B, P, Q, X, Y. ஸோ நம்ம ஒரு செட்டுன்றது வந்து எப்படி குறிக்கலாம்? கேபிட்டல் லெட்டர்ஸில் குறிக்கலாம். அது A, B, P, Q எதுனாலும் அந்த லெட்டர்ஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் கேபிட்டல் லெட்டர்ஸில் செட்டை குறிக்கணும். அதுக்கு இந்த எலமெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, உள்ள அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஸ்மால் லெட்டர்ஸால் குறிப்போம். சரியா? ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து எக்ஸு, ஒய், இசட் இந்த மாதிரி, அல்லது பி, கியூ இந்த மாதிரி. இது வந்து எலமெண்ட்ஸு. சரியா? செட்ஸை வந்து கேபிட்டல் ஆல்ஃபாபெட்ஸ்லையும், எலமெண்ட்ஸை வந்து அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை வந்து ஸ்மால் ஆல்ஃபாபெட்ஸ்லையும் நம்ம குறிப்போம். அப்புறம் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்லி ப்ராக்கெட் இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, அந்த ப்ராக்கெட் என்ன பேர்? கர்லி ப்ராக்கெட். இதுக்குள்ளே வந்து இந்த எலமெண்ட்ஸை நம்ம எழுதுனா அது வந்து செட் ஆகும். ஸோ அப்போ செட்டுன்னு சொல்லும்போதே கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணது மாதிரி இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே இந்த எலமெண்ட்ஸ் எழுதுனா அது வந்து என்னது? செட்டுன்னு ஆகுது. இப்போது த எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் இஸ் ரிட்டன் வித்தின் கர்லி ப்ராக்கெட்ஸ். ஸோ அந்த ப்ராக்கெட்டை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? செட்டு அப்படின்றத எதுக்கு குறிக்கிறோம்? அதுக்குள்ளே தான் அந்த ஸ்மால் லெட்டர்ஸ் வரும். சரியா? கேபிட்டல் வந்து இங்கே இப்போ ஏ ஈக்குவல் டு இப்படி வந்தால் எக்ஸ், ஒய் இப்படி எழுதலாம். இந்த மாதிரி எதுனா அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம்? கேபிட்டல் ஏ ரெப்ரசன்ட் செட்டு. இந்த கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து செட்டோட எலமெண்ட்டு. அது வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். இப்போ இந்த செட்டில் இங்கே நம்ம ஒரு இது கொடுத்துருக்கோம் பாருங்கள். கன்சிடர் த செட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ், ஒய்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ எக்ஸ்ன்றது ஒரு எலமெண்ட்டு, செட் ஏவுக்கு ஒரு எலமெண்ட்டு. அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்? இந்த சிம்பிள் பாருங்கள், பிலாங்ஸ் டு. இந்த சிம்பிளுக்கு என்ன பேர்? பிலாங்ஸ் டுன்னு சொல்லுவோம். இதை படிக்கும்போது எப்படி படிக்கணுமா? பிலாங்ஸ் டு, அதாவது எலமெண்ட்னு அர்த்தம். அல்லது எக்ஸு, இப்போ வந்து எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதணும். எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அது எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு படிக்கணும். ஒய் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்றது எப்படி எழுதணும்? ஒய் பிலாங்ஸ் டு ஏ, அல்லது ஒய் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். இதில் இசட் இஸ் நாட் எலமெண்ட் ஆஃப் ஏ. இந்த செட்டுக்குள்ளே இசட் என்ற எலமெண்ட் இல்லை. அதை எப்படி எழுதுவோம்னா இந்த சிம்பிள் போடல பிலாங்ஸ் டு சிம்பிள் அதை கிராஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி என்ன அது டஸ் நாட் பிலாங்னு அர்த்தம். இஸ் நாட் எலமெண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். இது வந்து நோட்டேஷன். நம்ம அப்போ இந்த சிம்பிள் பிலாங்ஸ் டு சிம்பிள் போட்டால் அது எலமெண்ட்டு. இந்த மேலே கிராஸ் பண்ணோம்னா அது வந்து எலமெண்ட் இல்லைன்றதை குறிக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ செட்ஸ், இஸ் இட் மீனிங்ஃபுல் டு ரைட் ஏ பிலாங்ஸ் டு பி? ஏன்றது ஒரு செட்டு, பி ஒரு செட்டு. ஒரு செட்டுக்கு இன்னொரு செட்டு எலமெண்ட்டாக இருக்க முடியுமா? இதுக்கு மீனிங் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம யூஸ்வலாக இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. செட் ஏ ஈக்குவல் டு 1,2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இன்னொரு செட்டு டிஃபைன் பண்ணலாம், செட் பி. அந்த செட் பியில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 1, அப்புறம் 1,2, அதுக்கப்புறமா 3, 4னு எலமெண்ட்ஸ் இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு செட்டுக்குள்ளவே இன்னொரு செட்டு வந்திருக்கு. இப்போ ஏன்ற செட் வந்து 1,2ன்னு எடுத்துக்கிட்டோம். இதில் 1 இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஏன்னு எழுதலாம். இந்த இடத்துல எழுதும்போது என்ன சொல்லலாம்? 1 பிலாங்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 பிலாங்ஸ் டு ஏன்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஏவோட எலமெண்ட்ஸு. ஆனால் இந்த 1,2ன்ற இந்த செட் இட் செல்ஃப் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் பின்னு வந்திருக்கு. இந்த அப்படியே கொண்டு வந்து ஏ இந்த இதுக்கு பதிலாக என்ன போதும்? நம்ம இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலாக நம்ம ஏ அப்படின்னு எழுதணும்னா என்ன மாறும்? இந்த ஏ அப்படின்றது எதோட எலமெண்ட் ஆகிடுது? பியோட எலமெண்ட் ஆகுது. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ தானே? ஏவும் பி 2 செட்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன எழுதலாம்? ஒரு செட்டை வந்து இன்னொரு செட்டோட எலமெண்ட்டாக எழுத முடியுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது. ஸோ இந்த மாதிரி அப்போ என்ன சொல்லலாம்னா ஏ அண்ட் பி ஆர் 2 செட்ஸாக இருந்ததுன்னா we can write set A is an element of set B. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம 2 இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருக்குது. 1,1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்குது எலமெண்ட்ஸ். இதை நம்ம ஒரு செட்டாக எழுதணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் எப்படி எழுதலாம்? அதை செட் ஏ ஈக்குவல் டு இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் அப்படியே எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி ஒன்ஸ்.
இப்போ 1 1 2 முறை வந்திருக்கு இல்லையா, அதை வந்து செட்டுக்குள்ளே எழுதும்போது தனியாக இந்த மாதிரி 1,1 எழுதலாம், நத்திங் ராங். அதே மாதிரி 3,3 ரெப்பிட்டேஷனாக இருக்குது. ஸோ அப்போ ரெப்பிட்டேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் நாட் அலவுட்னு அர்த்தம் இந்த இடத்துல வரணும் இல்லை. ரெப்பிட்டேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸு வந்ததுன்னா என்ன பண்ணணும்னா அதை வந்து ஒரு முறை மட்டும் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 1 2 டைம்ஸ் வந்துருக்குது, நம்ம என்ன பண்ணால் போதும், ஒரு முறை எழுதினா போதும். அடுத்து 2 எழுதிக்கலாம். 3 ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் அதை வந்து ஒரு முறை எழுதிக்கோங்க. அடுத்து 4. இதான் வந்து இந்த எலமெண்ட்ஸை வந்து நம்ம செட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது எழுதக்கூடிய மெத்தடு. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் எ செட் ஆர் லிஸ்டட் ஒன்லி வந்துச்சுன்னா தான் ரெப்பிட்டேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் நாட் அலவுட் while we writing a செட்டுன்னு மீனிங் இருக்குது, அதான் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து என்ன, த ஆர்டர் ஆஃப் லிஸ்டிங் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் டஸ் நாட் சேஞ்ச் த செட். ஆர்டர் ஆஃப் லிஸ்டிங் தி எலமெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம எழுதுறோம் இல்லையா, இந்த எலமெண்ட்டுக்கு இங்கே 1க்கு அப்புறம் 2 2க்கு அப்புறம் 3 4 இல்லையா, இதை நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம், A = 4 2 1 3 இப்படி எழுதினாலும் இந்த ஆர்டர் மாறி இருக்கலாம். ஆனால் எலமெண்ட்ஸ் ரெண்டும் ஒன்று தான். இந்த ஏன்ற செட்டில் 1 2 3 4 எலமெண்ட்டு இங்கே மாறி இருக்குது, 4 2 1 3ன்னு எழுதியிருக்கோம். அதனால் இந்த மாதிரி ஆர்டரை மாற்றி எழுதுனால செட்டோட அந்த இது வந்து என்ன, செட் என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது அப்படின்ற 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், ரெப்பிட்டேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்ததுன்னா அது அந்த செட்டுக்குள்ளே எழுதும்போது லிஸ்ட் பண்ணும்போது ஒரு முறை தான் எழுதணும். 2 முறையோ 3 முறையோ வந்தால் அது ஒரு முறை எழுதினா போதும். அடுத்து வந்து அந்த ஆர்டர் வந்து இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். உள்ளே இருக்கக்கூடிய ஆர்டர் வந்து எப்படினாலும் இருக்கலாம், எலமெண்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் எல்லா எலமெண்ட்டும் என்ன இருக்கணும், இடம் மாதிரி இருந்தால் கூட ஒரே எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த செட் வந்து என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட். செட் கேன் பி ரெப்ரசன்டட் இன் 3 ways. ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் சொல்கிறோம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், எ செட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய செட்டை வந்து வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், த செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ். நமக்கு ஆக்சுவலாக வவல்னால் என்னென்னு தெரியும், இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டில் இருக்கக்கூடிய வவல்ஸ் என்னென்ன, A E I O U. இதான் வந்து வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ். இதை வந்து நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் எழுதி காமிப்போம். செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியல என்னென்ன ஹோல் நம்பர்ஸ், அது ஆக்சுவலாக 0 1 2 3 எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து என்ன, செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். இதை டபுள்யூன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து செட் ஆஃப் ஹோல் நம்பர். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பேர் என்னது, டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னு பேர். ரெண்டாவது ஃபார்ம் வந்து செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம் சொல்லுவோம். இன் செட் பில்டர் ஃபார்ம் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் பை எ ரூல். ஒரு ரூல் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ நம்ம வந்து முன்ன வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு பதிலாக இங்கே ரூல் மூலமாக சொல்கிறோம். எப்படின்னு பாருங்கள், ஏன்ற செட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, இது எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ், இந்த கர்லி பிராக்கெட்ஸ் வந்து எப்படி படிக்கணும், செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட், இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து சச் தட்னு பேர். எக்ஸ் இஸ் எ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ். முன்னே இருந்தது அதுதான். இப்போ இதுக்கு என்ன மீனிங், அப்போ ஏன்ற செட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம உடனே என்ன சொல்ல முடியும், AEIOU அப்படின்ற லெட்டர்ஸ் தான் இதனுடைய எலமெண்ட்ஸாக இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி எழுதுகிற முறைக்கு இப்போ என்ன சொல்கிறோம், ரூல் ஃபார்ம் அல்லது செட் பில்டர் ஃபார்ம் சொல்கிறோம். இது எப்படி படிக்கணும், செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட், இந்த சைனுக்கு வந்து சச் தட்னு பேர். எக்ஸ் இஸ் எ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ். செட் பி எப்படி டிஃபைன் பண்ணணும், எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ், இந்த லைன் போட்டாலும் சச் தட் தான் அர்த்தம். அந்த சச் தட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி 2 டாட்டோ அல்லது இந்த லைனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் எ ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர்னால் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும், பியோட எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்கலாம், 0வாக இருக்கலாம், 1 2 3 எக்ஸெட்ரான்ற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஹோல் நம்பர்ஸ். அப்போ இந்த செட் பியோட எலமெண்ட்ஸ் இதுதான் அப்படின்றத நம்ம இந்த ரூல் மூலம் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். மூணாவது ஃபார்ம் வந்து ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது டேபிளர் ஃபார்ம் சொல்லுவோம். A set can be described by listing all the elements of the set. இந்த மாதிரி எழுதும்போது listing all the elements of the setனா என்ன அர்த்தம், இப்போ முன்னாடி நம்ம சொன்ன 2 மெத்தடுமே நினச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், செட் ஆஃப் ஆல் என்ன சொன்னோம், செட் ஆஃப் ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸ் சொன்னோம். அதை வந்து இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி எழுதும்போது நமக்கு வவல்ஸ் வந்து AEIOU அப்படின்னு தெரியும். இதை ஏன்ற செட்டுக்குள்ளே எழுதும்போது, கர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே எழுதும்போது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு நடுவில் கம்மா போட்டு எழுதணும், செப்பரேட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி எழுதக்கூடிய இது வந்து ரிப்பீட் ஆச்சுன்னு சொன்னால், ரெப்பிட்டேஷன் வந்ததுன்னா ஒரு முறை மட்டும் எழுதணும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், டேபிளர் ஃபார்ம் சொல்கிறோம். செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் முன்னே எழுதணும். 2 மெத்தட்லையும் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து டிஸ்கிரிட் ஃபார்ம்னு சொல்லியிருக்கோம், இன்னொன்று வந்து செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த மாதிரி செட் பின்றது கிடைக்கும். 0, 1, 2, 3 எக்ஸெட்ரான்னு எழுதலாம். இந்த ஃபார்முக்கு இந்த மாதிரி எழுதுகிற இந்த ஃபார்முக்கு என்ன பேர், ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம்னு பேர். சரியா? அடுத்தது எம்டி செட் ஆர் நல் செட்னா என்னென்னு பார்ப்போம்.
ரொம்ப முக்கியமான செட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கணும். The set containing no elements is called an empty set or void set or null set. ஸோ இதெல்லாம் empty set, void set, null set எல்லாம் ஒன்று தான். ஸோ empty setனா என்ன மீனிங்? இப்போ இந்த கர்லி ப்ராக்கெட் இது வந்து இட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை பை ஆர் இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட் சொல்லுவோம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பை அப்படின்றது வந்து நல் செட்டுக்கான எம்டி செட்டுக்கான நொட்டேஷன். அல்லது இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே எதுவுமே இல்லாமல் காலியாக எழுதணும். ஸோ அதான் எம்டினா நோ எலமெண்ட். அந்த செட்டுக்குள்ளே என்ன இருக்காது, எலமெண்ட்டு இருக்காதுன்னு மீனிங். சரியா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஏன்ற செட்டு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஆட் இன்டிஜர் அண்ட் டிவிசிபிள் பை 2. ஆட் இன்டிஜர்னாவே நமக்கு தெரியும் என்னென்ன 1, 3, 5 இந்த மாதிரிலாம் இருக்கும். இது 2ஆல் டிவைட் ஆகுமா, ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். டிவிசிபிள் பை 2னா ரிமைண்டர் வந்து 0 வரணும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிவிசிபிள் பை 2ன்னு சொல்லுவோம். ஆனால் 1 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 3 வந்து ரிமைண்டர் வந்து 1 வரும். இங்கேயும் வந்து 12னா 1 வரும். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து ஆட் நம்பரை நம்ம டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் கிடைக்கும். அதனால் இது ஆட் நம்பர் என்ன செய்ய முடியாது, 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, அது டிவிசிபிளாக இருக்காது. அதனால் அந்த செட் என்னவாக இருக்கும், நல் செட்டாக இருக்கும்னு சொல்கிறோம். சரியா? இந்த செட்டோட ரிசல்ட்டு ஏதாவது எந்த ஆட் நம்பரையாச்சும் 2ஆல் டிவைட் பண்ணால் டிவிசிபிளாக இருக்குமா அப்படின்னா எந்த ஆட் நம்பருமே 2ஆல் டிவிசிபிளாக இருக்காது. அதனால் நல் செட்னு சொல்கிறோம். இது வந்து நம்ம 9th யூஸ் பண்ணிருக்கிற நல் செட் சிம்பிள். பட் நம்ம 11th இந்த மாதிரி சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறோம். நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 9th புக்கில் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால் அதையும் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறோம். அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. இன்டிஜர்ஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து முழு எண்ணாக தான் இருக்கணும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, த செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 1 and 2, அதாவது 1க்கும் 2க்கும் நடுவில் கூடிய இன்டிஜர் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ கட்டாயம் இருக்காது. 1க்கு அப்புறம் இன்டிஜர் இது தான் 2 தான், 2க்கு அப்புறம் 3 தான். அதனால் இதுக்கு நடுவில் வரக்கூடியதெல்லாம் ஃப்ராக்ஷனாவோ அல்லது டெசிமலாவோ தான் இருக்கும். அதனால் இது வந்து நாட் பாசிபிள். அதனால் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் பிட்வீன் 1 and 2 வந்து என்னது, நல் செட். சரியா? அடுத்து சிங்கிள்டன் செட்டு. அது பேரே பாருங்கள், சிங்கிள்டன் செட். சிங்கிள் a set which has only one element is called a singleton set. ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்ததுன்னா அந்த செட்டுக்கு என்ன பேர், சிங்கிள்டன் செட்டுன்னு பேர். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் 1 less than x less than 3ன்னு சொல்கிறோம். அப்போது இந்த 1க்கும் 3க்கும் நடுவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எது, எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு n. நல்லா நோட் பண்ணி, இதுதான் முக்கியம். எக்ஸ் பிலாங்ஸ் டு n. என்ன நேச்சுரல் நம்பர். இப்போ 1க்கு அப்புறம் 2, 2க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 4 இப்படி தான் இருக்குமே தவிர, அப்போ 1க்கும் 3க்கு நடுவில் ஒரு எலமெண்ட் என்ன இருக்கும், 2 இருக்கும். அப்போ இது எதுக்கு ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாம். இப்போ இந்த செட்டுக்குள்ளே கர்லி ப்ராக்கெட் போட்டோம். அதுக்குள்ளே ஒரே ஒரு எலமெண்ட் 2 மட்டும் தான் வந்திருக்கு. அதனால் ஒரே ஒரு எலமெண்ட் வந்து அதுக்கு என்ன பேர், சிங்கிள்டன் செட்டு. அடுத்து செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது ரூல் ஃபார்ம். இது வந்து என்னது, இங்கே கொடுத்துருக்கிறது செட் பில்டர் ஃபார்ம். இது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இந்த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ். ஈவன் ப்ரைம் நம்பர் ஒன்று தான் இருக்குது. இது 2 மட்டும்தான். ப்ரைம் நம்பர்லேயே ஈவனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரைம் நம்பர் இது 2 மட்டும்தான். அதனால் இந்த செட்டுக்குள்ளே 2 மட்டும்தான் இருக்கும். அதனால் இதுவும் என்னது, சிங்கிள்டன் செட் தான். A ஈக்குவல் டு செட் ஆஃப் நல் செட். இந்த சிங்கிள்டன் நல் செட். இந்த செட்டுக்குள்ளே இது மட்டும்தான் இருக்குது, எம்டி செட் மட்டும்தான் இருக்குது. இப்போ செட்டுக்குள்ளே எம்டி செட் இருக்குது. அப்போது அது ஒரு எலமெண்ட் தான். அதனால் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. அதனால் இதுவும் என்னது, சிங்கிள்டன் செட் தான்.